ஆக்சுவலாக இதுதாங்க வந்து கிருஷ்ணபுரம் பேலஸ் அப்படின்ற இடத்துக்கு தாங்க உள்ளே வந்திருக்கோம். பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிருஷ்ணபுரம் பேலஸ். ஸோ நம்ம உள்ளே போய் என்னென்ன ஹிஸ்ட்ரி அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளிப் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது வந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஊஞ்சலாம் ஆடிட்டு இருக்காங்க. இதாங்க கிருஷ்ணபுரம் வாசல், கிருஷ்ணபுரம் பேலஸோட அந்த மெயின் பேர் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்கிறேன். இதோட ஹிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்பவே பழசு. ஸோ அது என்னென்ன அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்து பில்டிங்கு, இதெல்லாம் ரொம்ப அந்த காலத்து பில்டிங்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் வந்து எல்லாமே வந்து இப்போ உள்ளது கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1800 வருஷத்தில் அந்த வருஷத்தில் உள்ள அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ்லாம் ஆகிருக்குது. நீங்கள் பாருங்கள். ஆயிரத்தி 800 வருஷத்தில் உள்ளதுங்க இதெல்லாம். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த திருவாங்கூரில் இருப்பாங்க அந்த ராஜாக்கள், அவங்களாம் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அந்த காலத்தில் வந்து அரண்மனையில் வச்சுருப்பாங்கல்ல, அந்த பொருட்கள்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்படி கீழடி அகழ்வாராய்ச்சி அந்த இதெல்லாம் நடக்கல. ஸோ அதுமாரி வந்து இவங்க வந்து நடத்தி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வந்து இங்கே வந்து ஒரு மியூசியம் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பேலஸோடைய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதாங்க பேலஸ். ஸோ அந்த காலத்தில் வந்து இதுலலாம் வந்து வாழ்ந்துருக்காங்க, அந்த ராஜாக்கள்லாம் வந்து வாழ்ந்துருக்காங்க. அது வந்து என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் முன்னாடி நம்ம பழைய காலத்து பில்டிங்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதோட மாடல் தான் இவங்க செஞ்சுருக்காங்க. அதோட ஒரிஜினல் அவங்களுக்கு காமிங்கன்னா இது வந்து மாடல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து பின் காலத்தில் வந்து இறந்து போயிட்டோம் அப்படின்னா, முன்னாடி காலத்தில் வந்து இறந்து போயிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய போன்ஸில் நம்மளோட போன்ஸு அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண பொருள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்களாம். இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவங்களோட நினைவாக வந்து இதில் வந்து வச்சுக்கிடுவாங்களாங்க. அதுதான் அதுக்காக தான் இது வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. இது வந்து அவங்க வந்து சும்மா அதை ஒரு இது மாதிரி மினியேச்சர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஒரிஜினல் வச்சுருக்காங்க. அதையும் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஒரிஜினல். இது வந்து ஒரிஜினல் தான். இதில் கொஞ்சம் லேசாக டேமேஜ் ஆகிடுது. ஆனால் அதையும் வந்து பத்திரமா வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க அவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லா ஸ்டோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நம்ம பார்த்தோம்ல அந்த முதுமக்கள் தாலி இருக்குல்ல, இதில் வந்து நம்மளுடைய அந்த காலத்தில் வந்து இறந்த அந்த முன்னோர்கள் வந்து இறந்துருப்பாங்களா, அவங்களுடைய பொருள்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கொடை மாதிரி வந்து மேலே வந்து மூடி வந்து வச்சுருவாங்களாங்க. மூடி வந்து வச்சு அவங்களோட அடையாளம் வந்து வச்சுருவாங்களாம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி வந்து
கேரளாவில் வந்து நிறைய ஒரு பிளேஸில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து அந்த ராஜாக்களோ ராணியோ வந்து இதில் வந்து உட்காந்துருப்பாங்க. இதில் தான் தூக்கிட்டு போவாங்க. பழைய படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, 2 சைடும் ஆட்கள்லாம் இருந்து தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த இதுதாங்க இது. எப்படி வச்சுருவாங்க பாருங்கள் இதெல்லாம். ஸோ இதில் தான் வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்போ உள்ளது கிடையாது. இதில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படி. இதுக்குள்ளே தாங்க போய் ராஜா ராணி அவங்களாம் இதெல்லாம் உட்காந்துருப்பாங்களாம். அந்த காலத்து அரசர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து இதுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்களாம். இதுக்குள்ளே உட்காந்துட்டு ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சைடு தான் அந்த ஆட்களை வந்து தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இதெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு போவாங்களாம். இதில் வந்து இப்போ உள்ளது கிடையாது. இதில் வந்து அந்த காலத்தில் உள்ளது, 1800 உள்ளது இதெல்லாம். பாருங்க எப்படிலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி காலத்தை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து அந்த ஊர் வந்து எல்லையில் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்களாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு அவங்களோட தெய்வத்தை இதை வந்து வச்சுருப்பாங்களாம். பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இதெல்லாம் அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஆக்சுவலாக இது வந்து கஜேந்திர மோடியோட இந்த பார்த்தீங்களா கஜேந்திர மோக்ஷம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங்காக பாருங்க காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள எழுத்துக்கள். மக்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம இப்போ எப்படி கல்வெட்டில் எழுதுறோமோ அந்த காலத்தில் வந்து கல்லில் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அந்த கல்வெட்டில் அது இந்த லெட்டருக்கு வந்து என்னென்ன இது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாருங்க. ஆக்சுவலாக அந்த கல்வெட்டில் பார்த்தோம்னா அந்த எழுத்துக்கு வந்து என்னென்ன இதுன்னு சொல்லி இப்போ வந்து அதுக்கு வந்து வடிவம் விட்டுருவாங்க. ஸோ அந்த இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துலாம் முன்னாடி வந்து ஆட்கள்லாம் வந்து நடமாடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் தான் வந்து காவலுக்கு வந்து நின்றுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஒவ்வொரு அரசர்களும் ஒவ்வொரு முக்கில் நின்றுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுதாங்க இது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு முக்கில் வந்து ஒவ்வொரு மூலையிலையும் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு வந்து நின்றுருப்பாங்க. அதான் காவலுக்கு நின்றுருப்பாங்க. ஸோ வந்து இது இந்த இடத்துல வந்து நிற்பாங்களாம். இதோ ரகசிய அறை மாதிரி இருக்குது. ஏதோ ரகசிய அறை மாதிரி இருக்குது, உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. விநாயகர் வந்து எங்கே போனாலும் இருந்துடுறாங்க பாருங்க. விநாயகர் சிலை அந்த காலத்துலேயே செதுக்கி வச்சுருக்காங்க, சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள சிலைகள் தான், இப்போ உள்ளது எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து எப்படி கிச்சனுக்கு வந்து போகிற வழி. உள்ளே போனீங்கன்னா கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சனே நம்ம போய் பார்க்கலாம். உள்ளே போய் கிச்சன் வந்து என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேலஸ் வந்து இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கிச்சன் போகணும். உள்ளே போய் கிச்சனில் போய் நம்ம என்னென்ன ஜாமான் இருக்குது எல்லாமே வந்து பார்க்கலாம். உள்ளே நிறைய பொருள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே இப்போ யூஸ் பண்ணதில்லை, எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள். அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
அதுதான் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் எப்படி சமைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே அந்த காலத்தில் கேஸ் ஸ்டவ் எதுவுமே கிடையாது பார்த்தீங்களா. அப்போ வந்து எப்படி சமைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதுதான் வந்து கிச்சனாங்க. இதெல்லாம் முன்னாடி நம்ம பழைய காலத்தில் நம்ம வீட்டிலலாம் இருந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அடுப்பு. இதில் தான் வந்து ஒவ்வொரு இது எரியுமா. ஆக்சுவலாக இது வந்து விறகு போட்டு இதில் தான் வந்து சமைப்பாங்க. எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு பானைகள் வந்து வச்சுருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது தான். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இதில் தான் ஒவ்வொரு அடுப்பு வந்து இதில் வந்து எரியுமா. விறகு வந்து இதில் போட்டு வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஒவ்வொரு பானை எல்லாத்துலேயும் ஒவ்வொருலேயும் வந்து ஒரு இதில் சோறு, ஒரு குழம்பு, அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுட்டு இருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஸ்டோரேஜ். இதுக்கு மேலே வந்து எல்லாம் அந்த நம்மளுடைய பொருள்கள்லாம் வந்து ஸ்டோரேஜ் வைப்பாங்க. அது இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் உள்ள பானைகள் தான். பார்த்தீங்களா ஆட்டுக்கள், அந்த காலத்தில் உள்ள ஆட்டுக்கள். ராஜா காலத்தில் உள்ள ஆட்டுக்கள் இது. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா பொருளுமே வந்து அந்த காலத்தில் உள்ளதாங்க. எதுவுமே வந்து இந்த காலத்தில் யூஸ் பண்ண கிடையாது. இந்த கூடையாகட்டும் எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வந்து யூஸ் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு மாடல் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த கோயில்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கோயிலெலாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு மாடல் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது இந்த எங்கே போனா திருவேங்கபுரம் டெம்பிள் மாடல் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குறாங்க. ஸோ அந்த கோயில் மாடல் வந்து அந்த காலத்தில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்க எப்படி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை அந்த காலத்தோட லாக்கை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. லாக்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இப்போவுமே யாருமே வந்து லாக்லாம் போட முடியாது, அந்தளவு ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இந்த டோருமே வந்து அவ்வளோ வந்து ரொம்பவே கனமாக இருக்குது. மேலே போகிறோம், மேலே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலாக அந்த காலத்து ஸ்டெப்பு எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள். உட்லேயே வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நல்ல உட்டு அந்த காலத்தில் உள்ள உட்டு இது இன்னும் கரை எதுவும் வரைக்காமல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸுங்க. ஸோ அந்த காலத்துலேயே வந்து நம்ம வெளிநாட்டில் உள்ள காயின்ஸும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில் உள்ள காயினாக இருக்கட்டும், அப்புறமேட்டு வந்து ரோமன் காலத்தில் உள்ள காயினாகட்டும் எல்லாமே வந்து இங்கே உள்ள வச்சுருக்காங்க. அதை வச்சு காமிக்கிற மாதிரி இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ரோமன் காலத்தில் உள்ள காயினாங்க. இது ரோமன் காயின் ஆக்சுவலாக சேரர் ஆட்சியில் இல்லை அப்போ உள்ள காயின்ஸ். இது பஞ்ச் மார்க்கெட் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பேலஸில் நம்ம அந்த ராஜாக்கள் ராணிகள் அவங்களாம் சோழி விளையாண்டுருப்பாங்களா, அந்த சோழி தான் இது. ஸோ இது வந்து அந்த காலத்தில் உள்ள ₹1 காயின், நம்ம இந்தியாவில் உள்ள ₹1 காயின். அது போக இது வந்து ஒச்சிரா ஹோட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே லோக்கலில் உள்ள மக்களுக்கு வந்து இதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். காயின் வந்து ரொம்பவே சின்ன காயினாக தான் இருக்குது, ரொம்ப பொடிசாக தான் இருக்குது. இது பிரிட்டிஷில் உள்ள காயின், ₹1 காயின். இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் உள்ள காயின். பாருங்கள் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டோர் வந்து ரொம்பவே வந்து சின்ன டோராக தான் வச்சுருக்காங்க. பாருங்கள் சின்ன வாசல் தான் இது. ஆக்சுவலாக இதுக்குள்ளே போனாலே வந்து தலை வந்து தட்டும் அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த காலத்தில் புரிஞ்சு தான் போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய சினிமாலாம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி வீடுலாம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இதுவுமே வந்து ஒரு டோர் தான் அப்படிங்களா. ஸோ அந்த காலத்தில் வந்து ராஜாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, யாரையா கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி டோரை வந்து ஓப்பன் பண்ணி இங்கேருந்து யாருக்காவது கூப்பிடணும்னா இந்த மாதிரி வந்து கூப்பிடுவாங்க.
பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து டோர் வச்சுருக்காங்க, இந்த பக்கம் நான் அந்த வழியாக போயிடலாம். இது பார்த்தீங்களா இந்த சேரு, இது வந்து ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் உட்காந்து சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து அந்த காலத்து அரசர்கள்லாம் வந்து இதெல்லாம் உட்காந்துருப்பாங்க. எப்படி இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கெஸ்ட் ரூம் தான். ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி கெஸ்ட் ரூம் தான், இதெல்லாம் வந்து வரிசை எல்லாமே வந்து உட்காந்துருப்பாங்க. பார்த்தீங்களா அதில் இதில் தான் அவங்க கெஸ்ட் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அந்த ராஜாக்கள் வந்து இதில் தான் உட்காந்துருப்பாங்க. பார்த்தீங்களா இதில் தான் கொண்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ராஜாக்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. இப்போ நம்ம அதில் போய் உட்காந்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராஜாக்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. சுற்றி வந்து அவங்களோட அந்த கெஸ்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அமைச்சர்கள் எல்லாமே அந்த பக்கம் வந்து உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ராஜாக்கள் உட்காந்து அவங்களுக்கு வேணிகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதுவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த டூல்ஸுங்க தான், ஆயுதங்கள் சொல்லுவாங்களே, எல்லாமே இதுதான் ஆயுதங்கள். அந்த காலத்தில் யூஸ் பண்ணது பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆயுதங்கள் இது எல்லாமே. யாராவது அரெஸ்ட் பண்ணால் அந்த மாதிரி விலங்கு தான் போட்டு மாட்டிட்டு வருவாங்க. இப்போ போலீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே அது வந்து எல்லாமே ப்ரோன்ஸ். இப்போ வந்து போலீஸ் யூஸ் பண்ண சில்வரில் யூஸ் பண்ண, இது எல்லாமே வந்து ப்ரோன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த காலத்து ஆயுதங்கள், இதெல்லாம் வச்சு தாக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்லேயே பைபிள் இருக்குது. அந்த காலத்தில் வந்து சான்ஸ்கிரிட்லேயே வந்து பைபிள் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு சான்று தான் வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்குது. நாங்கள் முன்னாடி போருக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த வால், அந்த தான் இது. காயங்களும் ஸ்வாட், இது அந்த காலத்தில் ஷீல்டு. இதெல்லாம் வந்து எல்லாருடைய வாழ்வும் வச்சுருப்பாங்களாம். ராஜாக்கள், மந்திரி, அவங்க உள்ள எல்லாருடைய அந்த ஸ்வாடு எல்லாமே இதில் தான் இருக்குமா. ஏதாவது போர் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து எல்லாத்துக்குமே வந்து சப்ளையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்து எல்லாத்துக்கும் இருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, உள்ளே வந்தாலே ஏதோ குகைக்குள்ளே வந்த மாதிரி தாங்க இருக்குது. அந்த காலத்தில் ரொம்பவே சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் எல்லாமே வந்து உட்டில் தான் கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு ஓய்வறை தான். இங்கே இருந்தால் நம்ம ராஜாக்கள் எல்லாருமே வந்து இங்கே இருந்தால் பார்ப்பாங்க. கீழே வந்து யார் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து பார்ப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் வந்து என்னென்னா ஒரு விண்டோ வச்சுருக்காங்க. இந்த விண்டோ வந்து யார் எங்கே
அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாத்ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ உள்ள போய் பார்க்கலாம் அந்த பாத்ரூம் வந்து எப்படி இருக்குது. அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ராஜாக்கள் வந்து உள்ளே தான் பாத்ரூம் எல்லாமே உள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த பாத்ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ வந்து காமிக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து டாய்லெட் வந்து இப்படி தான் இருந்திருக்கு. இதாங்க அந்த காலத்தில் உள்ள டாய்லெட்டு. டாய்லெட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டோர் வச்சுருக்காங்க, ஜன்னல் வச்சு. ஏதோ மூவி பார்த்த மாதிரி இருக்குது. எல்லாமே உள்ள ஒரே சந்து சந்தாக தான் இருக்குது. அப்படியே போய் வெளில வந்துடலாம் அந்த பக்கம். ஆக்சுவலாக எல்லா ஜன்னலையுமே வந்து இந்த வேலைப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடு பார்த்திங்கன்னா ஜன்னலாகட்டும் அதில் வந்து பார்த்திங்களா சின்ன உட்டு இருக்குது தான். இதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜன்னலோட அந்த கைப்பிடி ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்க, இப்படி வச்சு லாக் பண்ணால் லாக் ஆயிரும். எப்படி இருக்குது பார்த்திங்களா லாக் சிஸ்டம். இது இந்த பக்கம் இழுத்துட்டு இது இந்த பக்கம் இழுத்துட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மரத்துலேயே வந்து அவ்வளோ வேலைப்பாடு வந்து பார்த்து வச்சுருக்காங்க. இந்த லாக் பார்த்தீங்களா, இந்த லாக் பாருங்க. ஆக்சுவலாக அப்படியே வெளியில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம். அதாவது ஆக்சுவலாக வந்து என்னென்னா யாரோ வந்து வந்தாங்கன்னா இங்கேயும் வந்து வெயிட் பண்ணி வைப்பாங்களாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தால் இதில் வந்து தங்க வைக்கிறதுக்காக வந்து ஒரு பெட்டு மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து படுத்து இருப்பாங்களாம். பார்த்தீங்களா, இதில் எல்லாமே வீட்டில் தான். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம வந்து கீழே வந்து பார்த்துக்கிடுவாங்க. கீழே வந்து யார் யார் என்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்து இங்கேருந்து அவங்க நோட் பண்ணி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இங்கே வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக தான் இருந்திருக்காங்க அந்த காலத்துலேயே. ஜன்னலுக்கே வந்து அவங்க வந்து அந்த மாதிரி லாக் போட்டவங்க. கதவுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய லாக் போட்டுருக்காங்க. எல்லாமே வந்து உட்டு இருக்குதாங்க. எதுவுமே வந்து இதில் வந்து இரும்பு எதுவுமே அவங்க யூஸ் பண்ணல. எல்லாமே உட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. லாக் ஆகட்டும் பார்த்திங்களா எல்லாமே வந்து உட்டு தான். இந்த லாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்டில் தான் போட்டு வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து அவங்க இரும்பில் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஃபுல்லாமே மர வேலைப்பாடுலாம் எல்லாமே பார்த்து வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லாமே மரம் தான் பாருங்க. அதுமாதிரி அங்கங்கே வந்து அவங்க வந்து எந்த வழியானாலும் அவங்க வந்து கீழே போகிறதுக்காக வந்து எப்படினாலும் அங்கங்கே ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 வழி வச்சுருந்துருக்காங்க. எப்படினாலும் நம்ம வந்து கீழே இறங்கிடலாம். இந்த டோரை பாருங்கள். இந்த டோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்ல ஒரு வேலைப்பாடு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அந்த டோர் வந்து ஒரு ஹோலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு அழகான வேலைப்பாடு வந்து வச்சுருக்காங்க. முன்னாடி மாதிரி நம்ம வந்து கொண்டு இந்த கீழே வந்து லாக் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. மேலே வந்து அழகாக வச்சுருக்காங்க. இந்த டோர் வந்து இதில் நிற்கணும். ஆக்சுவலாக அந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து ஒரு ஹோல் போட்டு அதில் தான் நிற்க வச்சுருக்காங்க. கீழே அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு இரும்பு வேலைப்பாடுமே இல்லை. என்னன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அடைச்சி விட்ருவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சைடுமே வந்து டோர் வந்து வச்சுருக்காங்க. அந்த சப்போஸ் இந்த மேலே எல்லோரும் வந்துட்டாங்கன்னா இந்த 2 டோரையுமே வந்து அடைச்சி விட்ருவாங்க. கீழேருந்து யாருமே வந்து மேலே வந்து வர முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே இதில் வந்து லாக் எல்லாமே வச்சுருக்காங்க.
இதில் வந்துட்டு இதை வச்சு லாக் பண்ணி வச்சுருவாங்க. இதான் அந்த டோர். அப்படியே விட்டு வெளியில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் வந்து ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து முச்சம் அடிமங்கலம் அந்த இடம் தான் இது. இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் உள்ளதாங்க, எதுவுமே வந்து இப்போ உள்ளது கிடையாது. இந்த தாலியுமே வந்து எல்லாமே வந்து அந்த காலத்தில் உள்ளது தான். பார்த்துங்க எப்படி வச்சுருக்காங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து கிணறு இருக்குது. பார்த்தீங்களா அந்த கிணறு முன்னாடி இருக்குல்ல, இதில் தான் வந்து கையை கட்டி தொங்க விடுவாங்க. கை கட்டி இதில் வந்து எப்படி வந்து இது வந்து கிச்சன். நம்ம உள்ளே பார்த்தோன்னா அந்த கிச்சனை காத்து இதெல்லாம். பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அஞ்சல் பெட்டிங்க. முன்னாடி வந்து அந்த காலத்தில் வந்து ராஜாக்களுக்குலாம் வந்து அஞ்சல் ஊரில் தபால் ஏதாவது வந்துச்சுன்னா வந்து இதுக்குள்ளே தான் வந்து போடுவாங்களாம். ஸோ பார்த்துக்கோங்க அந்த காலத்தில் வந்து எல்லாமே இருந்துருக்கு. உள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து அஞ்சல் வந்து போட்டுருவாங்க. அவங்களுக்கு தபால் ஏதாவது வந்துச்சுன்னா இதுக்குள்ளே போட்டுருவாங்க. இங்கேருந்து வந்து அவங்களுடைய வேலைகள்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு உள்ளே போயிடுவாங்களாம். அவங்கள வந்து உள்ளே வந்து என்ட்ரி கிடையாதான். பாதி பேர் வந்து வெளியே தான் இருப்பாங்களாம். ஆக்சுவலாக என்னென்னா அந்த காலத்தில் வந்து புத்த வழிபாடு வந்து இருந்துருக்குங்க. அதுக்கு வந்து சாயந்தரம் வந்து இங்கே வந்து ஒரு புத்தர் வந்து சிலையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். அந்த காலத்தில் வந்து ராஜாக்களும் வந்து இங்கே வந்து புத்த வழிபாடு வந்து நடத்திட்டாங்க. இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து உட்காந்து இங்கே வந்து தியானம் பண்ணுவாங்களாம். அதுக்காகவே வந்து ஒரு கோயிலையும் வந்து கட்டியிருக்காங்க. அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். अगर डाउनलोड कर दोगे तो இந்த அனிலம் மார்த்தாண்டவர்மா அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து திருவாங்கூரோட அரசருங்க. அவர் தான் வந்து திருவாங்கூரோட அரசராக வந்து இருந்திருக்காரு 18th centuryல. ஸோ அவர் வந்து அவருடைய கட்டுப்பாடெலாம் வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து இது வந்து யார் பராமரிச்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து இது வந்து இப்போ பராமரிச்சுட்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆலப்புழா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறைய வந்து உட்டன் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து வென்டிலேஷன்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த காலத்தில் வந்து உட்லேயே வந்து எவ்வளோ வென்டிலேஷன் வச்சு எப்படிலாம் வீட்டை கட்டலாம் அப்படின்னு. அதாவது ஆக்சுவலாக இரும்பு வேலைப்பாடே இல்லாமல் வெறும் மரத்தால் மட்டுமே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள எல்லாமே வந்து உட் ஒர்க் தான். அது வந்து கேரளாவோட ஆர்கிடெக்சரில் வந்து உள்ள வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸு, உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கல் பிளேஸு, உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை தெரியாத விஷயங்கள் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு, எங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நான் வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ரெடியாக வந்து இருக்கிறேன். நம்மளோட சேனல் எப்போதுமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரிக்கல் பிளேஸாக தான் போயிட்டுருக்கோம். நம்மளோட சேனல் எப்போதுமே வந்து ஹிஸ்ட்ரிக்காக தான் போயிட்டுருக்கோங்க.